ஆக்டிவிட்டிஸ் புது டாபிக் அவங்க சூஸ் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா போகும். ரைட் சுமதி ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். ரைட் சூஸ் பண்ணிடுறீங்களா? குயிக்கா சூஸ் பண்ணுங்க. ஒன் செகண்ட் சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். பாக்குறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ரைட் ஓகே சார், நான் டைம் எடுத்துக்கிறேன் சார். அது வந்து ப்ரிப்பரேஷனுக்கு. இது நோ ப்ரெப்புக்கு உடனே அடிக்கணும். புரியல சார் எனக்கு. நோ ப்ரெப்புக்கு நீங்க டாபிக் சூஸ் பண்ண உடனே பேசணும். நோ ப்ரிப்பேருக்கு எதுல இருந்து எடுத்து சார் எடுக்கணும்? நானே எதனா சொல்லணுமா? 45 டாபிக்ல மட்டும். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நான் செலக்ட் பண்ணுமாங்க சார்? ஆமா செலக்ட் பண்ணணும். ஓகே சார், ஒன் செகண்ட் சார். சார் நான் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் சார். ஸ்போர்ட்ஸ் வெரி குட். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல தமிழ்ல பேசணுமாங்க சார்? ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் பேசணும். சோ எனக்கு உங்களுக்கு கான்டென்ட் அதுல இருக்கான்னு நான் பார்க்கணும். சோ ஓகே சார். ஸ்டார்ட் நவ். ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு விளையாட்டை விரும்பாதவங்கன்னு யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற கவலைங்கள்லாம் மறந்து போறதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம ஹெல்த்தை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம நினைச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்றதுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மைண்ட் டெவலப்க்கும் நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அதுக்கான கோச்சிங்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம விளையாட்டு இதுக்குன்னுட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்ஸும் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டடீஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுக்கணும். டோன்ட் வரி ஒன் மினிட் ஆயிடுச்சு. என்னன்னா எப்பயும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வருதுன்னா அந்த டயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்டுக்கு போயிடலாம, போய் ஏதாவது சொல்லிட்டு உடையாந்துடலாமா, இங்க திருப்பி பிரசன்ட்டுக்கு, இல்ல ஃபியூச்சர் பத்தி ஏதாவது திங்க் பண்ணிட்டு திருப்பி பிரசன்ட்டுக்கு உடையாந்துடலாமான்னு எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து என்னன்னாக்கா ஒரு அமுத சுரபி மாரி டைம்ங்கிறது. இந்த டயத்தை நினைச்சிட்டீங்கன்னா பயங்கரமா பேசலாம் நீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்ப பாருங்க, வித்தவுட் ப்ரிப்பரேஷனு இப்ப நீங்க ஸ்போர்ட்ஸை பத்தி பேசணும். இதே 60 செகண்ட்ஸ் தான், பட் இங்கிலீஷ்ல பேசும். வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. உங்களால என்ன பேச முடியுமோ பேசுங்க. எப்பயும் அந்த ஒரே ஒரு வார்த்தையை பத்தி ஞாபகம் வச்சுக்க, டைம். வேற எதுவுமே இல்லை. இந்த டயத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம. ரைட், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்க பேச்சுல. நான் இப்ப ஸ்டார்ட்னு சொன்னாலும் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு நிப்பாட்ட வேண்டாம். நிப்பாட்டுன்னு வர்றப்போ உடனே இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். டைம், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல பேச போறீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி. ஸ்டார்ட் நவ். Sports play a very important role in our life. That it is said that education is incomplete without sports. Sports help in overall development of children. Participation in sports keeps us physically active and hence away from many diseases. It helps us stay fit and healthy. When students remain physically fit, they can achieve more in studies. It is rightly said that all work and no play makes Jack a dull boy. Apart from health benefits, sports teaches a lot about life. It teaches us teamwork, how to get along with others and achieve a common goal. When we can learn values like discipline, self-confidence, responsibility, trust, and sacrifice. Sports also teaches to deal with success and failure. Stop. பிரமாதம். இவ்வளவுதான். இப்ப இந்த கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த நம்ம ஜாம் வந்து பண்ணோம். ஸோ வித்தவுட் ப்ரிப்பரேஷனே இவ்வளவு தூரம் பண்ண முடியுதுன்னா, வித் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ஸ் போட்டு 2-3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு போட்டு அழகா நோட்ஸ் எடுத்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்றப்ப இந்த 1 மினிட் போறதே தெரியாது. பாஸ்ட்ல இருப்பீங்க, பிரசன்ட்ல இருப்பீங்க, ஃபியூச்சர்ல இருப்பீங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அந்த ஒரு டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி வில் கோ வித் புவனேஸ்வர். வாட் ஷி ஹஸ் டன். ஷி இஸ் a wonderful ஸ்டூடெண்ட். ரைட், இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாருக்குமானது. இது வந்து புவனேஸ்வரிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமானது.
அவங்க புவனேஸ்வரி படிக்க போறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி அந்த அவங்க 60 செகண்ட்ஸ் ஆடியோ கட் பண்ணதுல உள்ள ஸ்கிரிப்ட் பிரமாதமா எழுதியிருக்காங்க. எஸ், சொல்லிட்டே வாங்க, ஒரு சென்டென்ஸா சொல்லுங்க சார். படிங்க. முதல் மை பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி ஃபர்ஸ்ட் லைன். My best friend name is Priya. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் தான். இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுவாங்க. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம்னு, ஃப்ரெண்ட்ஸ் நேம்னு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். ஆனாலும் பரவாயில்ல, பெரிய தப்பெல்லாம் கிடையாது, போயிட்டே இருங்க. We met in 6th standard at school. அது ஓகே, இன் 6th standard அந்த வருஷம் போட்டாலும் பரவாயில்ல, அட் ஸ்கூல். வெரி குட். அடுத்தது. She encouraged me in everything. So she encouraged me on everything. இந்த இடத்துல இன்னு போடக்கூடாது, நம்ம இன் வந்து ஜென்ரலா அந்த இல் போடுவோம். she encouraged me. ஃபார் வருமாங்க சார்? ஆக்சுவலா she encouraged me in everything அப்படிங்கிறத விட she encouraged me on all aspects. on தான் வரணும், encourage on, congratulate on. So encouraged for everything னு வரும், me for னு வராது. So Okay, me sir. அப்புறம் so on போட்டுங்க. அடுத்தது நெக்ஸ்ட். She had always supported me. அது பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நீங்க போடலாம். she had always supported me இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடாம வெறுசா சிம்பிள் பாஸ்ட் போட்டீங்கன்னா பரவாயில்ல மாதிரி. she always supported me. hadனாக்க பாஸ்டுக்கும் பாஸ்ட், ஒரு பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனா இது நடந்து முடிஞ்சது இல்லையே, பாஸ்ட்ல எப்பயுமே நடந்துகிட்டே இருக்க. சோ had கட் பண்ணுங்க. she always supported me. அடுத்தது. We went so many places. we went to so many places. 2 விட்டுட்டீங்க, இந்த இடத்துல 2 போடுங்க. ஏன்னா so many places வந்து noun phrase. அடுத்தது. Last we went our nearest temple. last time, at last. இல்லைன்னா லாஸ்ட் வெறும் லாஸ்ட் போடக்கூடாது. last time we went to our last time னு போட்டு கமா போட்டுங்க. we went to போட்டுங்க our nearest temple. அடுத்தது. We felt very happy. very nice, super. அடுத்தது. She also likes drawing. எனக்கு பொண்ணுங்க பிரசன்ட் கொண்டு வந்துட்டீங்க, வெரி நைஸ். இது முன்னாடி வரணும், பாஸ்ட் வந்துட்டு பிரசன்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க, பிரமாதம். she also likes drawing, very good. she also likes drawing. இதுக்கு முன்னாடி வேற என்ன லைக் பண்ணி போட்டோமோ அது போட்டதுக்கு அப்புறம் தான் ஆல்சோ போடணும். இல்ல உங்களுக்கு டிராயிங் பிடிக்குமா, அதுக்காக சொல்றீங்களா? you like drawing? Yes sir, எனக்கும் drawing பிடிக்கும். okay, I like drawing. she also likes drawing. அப்ப I like drawing மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க. பிரமாதம், சிம்பிள் பிரசன்ட். அடுத்தது. வெரி நைஸ். அடுத்தது. So our friendship is very close. சூப்பர். ரெண்டு பேருக்கும் ஒரே லைக்கிங் இருக்கிறதுனால வெரி க்ளோஸ். சிம்பிள் பிரசன்ட் அடிச்சுங்க, சூப்பர். அடுத்தது. Now she is studying in BNYS. in போடுறஸ். BNYS ல காலேஜ் பேர் அது? இல்ல சார், அவ கோர்ஸ். ஓ சரி, அப்ப கோர்ஸ் போடனாக்க நீங்க இன்னும் போட வேண்டாம். கோர்ஸ் படிச்சு காட்டுங்க கோர்ஸ். அது என்ன கோர்ஸ்? BNYS ல என்ன? போனஸ். BNYS ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் அது BNYS ல என்ன, அது என்ன படிப்பு? யோகா கோர்ஸ்னு ஓ சொன்னாங்க. அவ்வளவுதான். so natural yoga, நர்சிங் அண்ட் யோகா. so she is studying BNYS. அப்படி படிச்சா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இன்னெல்லாம் வேண்டாம், இன்னும் வேண்டாம். now போட்டிருக்கீங்க சிக்னல் வேர்டு. she is studying present continuous. very good. next. she shared her college memories too. எங்க தப்பு நடந்திருக்கு, கரெக்ட் பண்ணிக்கங்க புவனேஸ்வரி. என்ன ரெண்டாவது வார்த்தை தப்பா இருக்க? she shares வராது இல்ல? yes sir. she shares ன்னு வரும். shared போடலாம். பாஸ்ட்ல இல்ல பிரசன்ட்க்குள்ள வந்துட்டீங்க, அப்ப பிரசன்ட் தானே. இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ண வேணா, நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கரெக்ட் பண்ணதான் வரும். அதுக்காக தான் நான் வந்து இது எல்லாருக்கும் வர்றது, உங்களுக்கு வராது இல்ல, எல்லாருக்கும் வரும். அடுத்தது நெக்ஸ்ட். கோ ஃபார் இட். she tell last week she இங்க அதே went to தப்பாயிடுச்சா? she tells. இப்ப லாஸ்ட் வீக்னு போடுறதுனால டோல்டு போட்டுக்கலாமா? லாஸ்ட் வீக்னு நீங்க பாஸ்ட் சிக்னல் வேர்ட் போடுறீங்க. she told last week. என்ன she that he told
Last week she went to Coimbatore to her cousin marriage. Super. Cousins. Okay. Super. She told last week that she told me last week. Told me போட்டுங்க. Me போட்டு last week போட்டுங்க. That போட்டுங்க. She went to Coimbatore to her cousin's marriage. Marriage ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? Marriage ன்னு சொல்லக்கூடாது. வெட்டிங்னு சொல்லணும். Wedding. கசின்ஸ்ன்னு போடுங்க. கசின் அப்போஸ்ட்ரோபி பேஸ் போடுங்க. மேரேஜ்ங்கிறது அந்த வாழ்க்கையை குறிக்கும். வெட்டிங்கிறது அந்த நிகழ்வை குறிக்கும். நீங்க அவங்களோட வாழ்க்கையில போல அவங்களோட நிகழ்வுக்காக போயிருக்கு. சரிங்களா? அது ஒரு நாள், அந்த ஒரு நாளுங்கிறது வெட்டிங். காலம் ஃபுல்லா வர்றது மேரேஜ். அந்த காலம் ஃபுல்லா நம்ம போறது இல்ல. அந்த வெட்டிங்க்கு தான் நம்ம போறோம். அது புரியுதுங்களா Okay, sir. புவனேஸ்வரி? புரியுது சார். ஹர் கசின்ஸ் அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டு ஒரு வெட்டிங்னு போட்டு விட்டுருங்க. நான் இப்ப எங்க சொன்னாலும் நான் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு தான் சொல்லணும். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. அது தமிழ்நாட்டுல நம்ம தப்பா பயன்படுத்துற ஒரு பிரயோகம். வெரி குட். அடுத்தது. She interest to yoga. ஓ, she is interested போடுங்க. she is interested. is தான் இங்க verb. interested adjective. she is interested in yoga. interested போட்டதுக்கு அப்புறம் in தான் வரும். she is interested in yoga எழுதிக்கிங்க. she interested-னாக்கா அவங்க யோகாவை வந்து பரவசப்படுத்துறாங்க. அவங்க ஆர்வப்படுத்துறாங்க யோகாவை. அப்போ ஆப்போசிட்ல வந்துடும். she is interested in yoga. வெரி குட். சின்ன சின்ன கரெக்ஷன் தான், ஆனா முக்கியமான கரெக்ஷன். பாருங்க, அவங்க எழுதுறதுனால என்னால கரெக்ட் பண்ண முடியுது பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப அருமையான ஸ்டூடெண்ட். அடுத்தது நெக்ஸ்ட். So she will join in yoga class in 2 months. ஓ, she will join yoga class. இன்ன கட் பண்ணுங்க. she will join yoga class. in yoga தமிழ் படுத்துறது இன்ன கட் பண்ணி தூக்கி போடுங்க. இப்ப she will join yoga class in 2 months. அந்த into இருக்குல்ல, into அடிச்சுட்டு இன்னும் போடுங்க. அந்த இன்ன தூக்கிட்டு அங்க இன்னு மட்டும் போடணும். இல்லைன்னா அந்த இன்ன எடுத்துட்டு கடைசி இன்ன வந்தது இல்லையா, ஆஃப்டர் 2 months, அந்த இன்ன எடுத்துட்டு ஆஃப்டர் போடணும். இப்ப நான் திருப்பி படிச்சு காட்டுறேன். she will join yoga class after 2 months. இல்லைன்னா so she will join yoga class in 2 months. ரெண்டுமே ஓகே. ஆனா இந்த இது வந்து ஒரு லைன்ல இருக்கீங்களா? அடுத்தது. Yes sir. அடுத்தது. She calls me but I am not going. எதுக்கு கூப்பிடுறாங்க? யோகா கிளாஸ்க்கா? என்னையும் ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லி She calls me to the yoga class. எழுதுங்க. to the yoga class போடுங்க. வெரி குட். பட் I am not going. சூப்பர். அடுத்தது. Both of us will never forget our school memories. Wow. Forget. Both of us will never forget our school memories. Next. Our friendship will still continue like this. Yeah. Stillங்கிறது present குறிக்கும். நீங்க future போறீங்க. Yes sir. Our friendship will continue like this forever. Still தூக்கிடுங்க. Okay sir. Still-னா present, forever-னா future. ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. கைத்தட்டல் கொடுங்க. நான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. சின்ன கிராமர் மிஸ்டேக் தான், அது எல்லாமே கரெக்ட் பண்ணலாம். இப்படி பண்ணாத அவங்க யோசிச்சு பாருங்க. புவனேஸ்வர் 100 டாபிக் இப்படி பண்றாங்க. பண்ணிட்டு பேசி எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு அவங்க பண்ணினாங்கன்னா, இந்த 100ஐயும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டாபிக் கொடுத்தாலும் அவங்களால பேச முடியும் இல்லைங்களா கார்த்திக் சார்? என்ன பேசினாலும் அவங்க பேசுறது. ஒரு 100 வாட்டி பிராக்டிஸ் பண்ணி மெட்ராஸ் மவுண்ட் ரோட்ல 100 வாட்டி வண்டி ஓட்டிட்டு பாருங்க. 101வது வாட்டி வண்டி ஓட்டுறப்ப எப்படி இருக்குங்க? ஒண்ணு கஷ்டமே தெரியாது. முதல் வாட்டி வண்டி ஓட்டுறப்ப எப்படி கஷ்டமா இருக்குமா? பயமா இருக்கு. சிக்னல் 100 வாட்டி வண்டி ஓட்டிட்டா எல்லாமே பழக்கமானது. அவ்வளவுதானுங்க. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான் பிராக்டிஸ் மேக் இட் பர்ஃபெக்ட். சூப்பரா வந்து புவனேஸ்வரி பண்ணங்க. ரொம்ப அருமையானது. அதனால இன்னைக்கு வந்து ரன் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் மோடுக்கு போறதுக்கு முன்னாடி இதை வந்து எல்லாரும் பார்க்கணும். இந்த ரைட்டிங்ல வர்றப்பதான் எங்க நம்ம தப்பு பண்றோம்னு நல்லா தெரியும். பேசுறப்ப ஏதோ ஒண்ணு அடிச்சு பேசிடலாம். எழுத்துல கொடுக்குறப்ப நீங்க ரெக்கார்டா கொடுக்குறீங்க. ஒரு கிளையண்ட் கிட்ட, ஒரு பாஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்டு கிட்ட, யார்கிட்ட வேணாலும் நீங்க ரெக்கார்டா கொடுக்குறீங்க. அந்த தப்பு அப்படியே தெரியும். அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது தப்பே இல்லைங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா முடிஞ்சது. அவ்வளவுதான். எது வந்து ரைட்டிங் எவ்வளவு நர்வஸா இருந்ததோ, எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அப்படியே சந்தோஷமா மாறிடும். இதை ஃபேஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஸ்கிரிப்ட் வேணும்னு ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் கேட்கறது.
எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம புவனேஸ்வரி ஒரே ஒரு கிளாஸ்க்கு மட்டும் வரல. இந்த 26 கிளாஸ்ல 25 கிளாஸ் வந்திருக்காப்ல. இந்த 25 கிளாஸுக்கும் இதுல இந்த ஒரு கிளாஸ் விட்டுருக்கு, இந்த மாதிரி தான் ஹோம்ஒர்க். 24 கிளாஸுக்கும் ஹோம்ஒர்க் அனுப்புன ஆளு ஒரே ஆளு புவனேஸ்வரி தான். அதனாலதான் என்னால பார்க்க முடியுது. சப்ஜெக்ட் வேர்பு இப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. 8 out of 10 ஸ்கோர் பண்ணது. I am so happy for her. Very good job. Very good job. So Thank you, we sir. will continue to do this again. Here what it is. நம்ம the last ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். மணி வந்து 8:52. நான் மேக்சிமம் 8:57 5 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். அவங்கவுங்க டாபிக். கார்த்திகை பொறுத்த வரையிலும் அவங்க அண்ணனை பத்தி பேசணும். ரைட். அபிராமி மேம பொறுத்த வரையிலும் அவங்க காலேஜை பத்தி பேசணும். அதே தான் மாறாது. புவனேஸ்வரியை பொறுத்தவரையிலும் தம்பியை பத்தி பேசணும், மாறாது. ரைட். குமார் சார் எங்க மிஸ் பண்ணிட்டோமா? குமார் சார் இருக்குது சார். என்ன பண்ணலாம்? நீங்க பண்ணிடலாமா? இல்ல சார், நான் கவனிக்கிறேன் சார் நீங்க பண்றது. எப்ப நீங்க பண்ணலாம்? நாளைக்கு பண்ணுவீங்களா? நாளைக்கு வந்து பண்ணிடலாமா? நாளைக்கு கூட பண்ணலாம் சார். சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த டைமிங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பாக்குறேன் நானு. அதனால நாளைக்கு வந்து நீங்க வந்துடணும், மிஸ் பண்ண கூடாது. நான் வந்து லோகேஷ் வந்து நேற்று பண்ணதுனால கொஞ்சம் லீனியண்டா எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு வந்து கட்டாயமா பண்ணணும். நாளைக்கு நிறைய டாபிக் இருக்கு. 150-200 டாபிக் இருக்கும். பிக் அண்ட் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். Now 8:53 8:58 வரலாம். 5 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல ஸ்கிரிப்டை நீங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு நீங்க ஸ்கிரிப்டை படிச்சா கூட போதும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நீங்க அந்த 60 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நான் அதுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். இப்ப கிராமட்டிக்கலா நீங்க தப்பு பண்றதுக்கு சான்ஸ் குறைச்சேன். என்னக்கா நீங்க எழுதி வைப்பீங்க. சார் எனக்கு கொஞ்சம் கிளாஸ் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். இது என்ன டாபிக் கொடுக்குறீங்க சார்? எனக்கு புரியல இது. இப்போ நீங்க என்ன டாபிக் பேசுறீங்களோ அந்த டாபிக் தான். நேத்து வந்தீங்களே பக்காவா அதேதான். நேத்து இப்ப நிறைய நான் எது வேணாலும் இதுல நான் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாமாங்க இல்ல சார்? இல்ல நீங்க நீங்க என்ன பேசுறீங்களோ ஸ்போர்ட்ஸ் அதுதான் சொல்லணும். ஏன்னா ஓகே அதுக்கு ஒரு நான் மார்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வந்து எங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் நோட் பண்ணிருக்கேன். நீங்க ஓகே ரைட்டிங்ல போட்டு நீங்க பேசுறப்ப அந்த தப்பு கலைஞ்சிரும். அந்த ஸ்கிரிப்டுக்கு அவ்வளவு பவர். சோ அந்த ஸ்கிரிப்ட் நீங்க நல்லா பண்றீங்களான்னு பாக்குறதுக்கு தான். அபிராமி மேம் நீங்க வந்து உங்க ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சிடும். இந்த 5 நிமிஷத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சொல்லணும். நீங்க படிச்சாலும் பரவாயில்ல. இப்ப இவங்க பண்ணாங்களா, புவனேஸ்வரி பண்ண மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்பி விட்டா போதும். அதுல இது என்ன தப்பு இருக்கோ ஈஸியா பண்ணிடலாம். அந்த தப்பு தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட் ஆகிற தப்ப கலைஞ்சிட்டாலே போதும். சோ 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் கவலை இல்லை. குமார் சார் உங்களோட ஸ்கிரிப்ட் நீங்க ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி எழுதி எனக்கு இப்ப அனுப்பி விடுங்க. ரைட். லோகேஷ் நீங்க ஒரு டாபிக் மட்டும் இது பண்ணி நீங்க அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு கேட்கிறேன் நானு. ரைட். லோகேஷ் கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு வந்தாரு, ஏன்னு தெரியல. எல்லாருமே பண்ணிடலாமா? ஐ எம் ஸ்டார்டிங் நவ். டைமர் செட் பண்ணி 5 minutes. 8:55 ஆயிடுச்சு. 9 o'clock நீங்க வந்து எல்லாரும் ரெடியா இருக்கணும் உங்க ஸ்கிரிப்டோட. ஆல்ரைட். ஸ்டார்டிங் நவ். 5 minutes. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுங்க, நீங்க படிச்சுக்கலாம்.